ஹலோ காய்ஸ், வாங்க செய்யலாம் உடற்பயிற்சி. என்னங்க எல்லாரும் ஃபிட்னஸ்னு சொல்கிறாங்க. ஃபிட்னஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானேங்க ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். வாங்க ஃபிட்னஸ்னா என்னன்னு சொல்கிறேன். குண்டா இருக்கவங்கலாம் ஃபிட்டாக இல்லை, ஒல்லியாக இருக்கவங்கலாம் தான் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணணும்னா, எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் நம்மளால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கோங்க. நம்மளோட கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்ததுங்க, உங்களோட உடலோட ஷேப்பை பொறுத்தது கிடையாது. நம்ம ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, நம்ம மசில் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க. நான் குண்டா இருக்கேன், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது, நான் ஏன் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளோட பாடியை ஷேப் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானங்க நம்ம ஃபேமிலி குழந்தைங்க எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கே உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தாங்க முயற்சி பண்ணணும், நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.